இப்போது அதிமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னு கேட்டுங்க, மைனாரிட்டி ஓட்ஸ் அப்படின்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. அது கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும். அவங்க அதிமுக பிஜேபி கூட இருந்த போதும் போடலை, இல்லாமல் டெஸ்ட் பண்ண போதும் போடலை. ஆகையால் அதில் பாதிக்கிறதுக்குங்கிறது ஒன்றும் இல்லை. அதிமுகவுடைய கோர் ஓட்ஸ் இருக்குது, அந்த ஓட்டை விஜய் எடுப்பார்னு எனக்கு தோணலை. அப்புறம் இப்போ பிஜேபி போக்குவரத்துக்கு அவங்க கூட்டணிலாம் இருக்காங்க. அவர் இப்போ எல்லாருமே உங்களை மாதிரி என்னைய மாதிரி இருக்கக்கூடிய கணிப்பாளர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் மைனாரிட்டிஸ் ஓட்ஸை வாங்குவாருங்கிறாங்க. அது கிறிஸ்துவர்களுடைய ஓட்டு, இஸ்லாமியர்களோட ஓட்டு, கொஞ்சம் ஏடிஎம்கேலேருந்து வெளியே போன பட்டியலினத்தவர்களுடைய இதெல்லாம் வாங்க. இதில் இந்த பட்டியலினத்தவர் ஓட்டும் இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்துவர்கள் ஓட்டும் விஜய் அதிகமாக வாங்கினால் திமுக தானே பாதிக்கும். இந்த விவரமே தெரியாமல் விஜய் களத்தில் இறக்கி விட்டு இப்போ குத்துதே கூடையதுன்னு திமுக கத்திக்கிட்டு இருக்குல்ல. அதிமுக ஓட்டை அப்போ எதுவுமே அவர் பிரிக்கவே இல்லையா? அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு டிஎம்கேக்கு போகாமல் விஜய் வாங்கலாம். அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு அதிமுகவினுடைய ஆதரவு ஓட்டு இல்லை. அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு தான் டிஎம்கேக்கு போயிட்டு இருந்தது. எப்படி டிஎம்கேவுடைய எதிரான ஓட்டு அதிமுகவுக்கு வரக்கூடாதுன்னு விஜயை களமிறக்கினாங்களோ, அதே மாதிரி அதிமுகவை பிடிக்கலை அப்படிங்கிறவங்க திமுகவுக்கு போடாமல் விஜய்க்கு போடலாம்.